upon Darshana, Manasa, Sarvika, Divishantini and Angelia to give a classical dance performance. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மலேஷ் பஜ பாண்டியன் மிகவும் பக்தியுடன் இறைவனை வழிபட்டார். நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்கு இறைவன் அருளால் ஒரு சிறு மகள் பிறந்தாள். அவள் சாதாரண பெண் அல்ல, மீன் போன்ற கண்கள் கொண்டவள். அதனால் மீனாட்சி என்று பெயர் பெற்றாள். அவள் வளர்ந்து யுத்தத்தில் திறமை பெற்றவளானாள். ஒரு நாள் அவளை பார்த்த சிவபெருமான் அவளை தன் துணைவியாக ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது மதுரையில் மிகப்பெரிய திருமணம் நடந்தது. அதுவே மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ஆன தெய்வீக கல்யாணம். இதில் மீனாட்சி அம்மனின் திருப்புகளை நாங்கள் நடனம் மூலம் காண்பிக்க வந்துள்ளோம். பாண்டிய குல பேரரசி, உலகத்தில் முதல் பெண்ணரசி, மதுரை ஆளும் மங்கையர்க்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிற்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி திருவாலவாய் உடைய அங்கையர் கண்ணி தடாதகை நாச்சியா பரா பரா பரா. கனியமுதே கருணையே கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர்தனை பணிந்தோமே அங்கையர் கண்ணியே. கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரை